வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நீங்கள் அதிகம் கேள்விப்படாத, அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதி தமிழ்நாட்டோட குட்டி இங்கிலாந்துன்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. இதை நான் சொல்லலைங்க, கூகுளில் போட்டால் அதுவே சொல்லுது. போகும் பாதையில் பயமுறுத்தக்கூடிய ஆபத்தான வளைவுகளையும் பெரிய பள்ளத்தாக்குகளையும் கடந்து மலையோட ஓரத்தில் நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். ரோஜா பூச்செடிகளுக்கும் ரோஜா பூக்களுக்கும் பெயர் பெற்ற இந்த பகுதிக்கு நம்ம சாலையில் பயணம் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு குளிர்ச்சியான இதமான காலநிலை தாங்க நிலவும். இந்த பகுதியில் பாருங்கள், முட்டைக்கோசு அதிகம் பயிரிட்டிருக்காங்க. தென்னந்தோப்புகளும் வாழை தோட்டங்களும் நிறைஞ்ச இந்த சாலையை இதுவரையிலும் யாரும் அதிகம் காணொலி எடுத்து போட்டது கிடையாதுங்க. நாம் பயணம் பண்ணக்கூடிய சாலை அடிக்கடி யானைகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய சாலைங்க. பெரிய மலைத்தொடர்களுக்கு பக்கத்துலேயும் சிறிய மலைத்தொடர்களுக்கு மேலேயும் நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோங்க. போகும் பாதை முழுவதுமாகவே மலைகள் தாங்க காட்சியளிக்கும். ஏறக்குறைய கடல் மட்டத்திலேருந்து 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். காணொலியில் ஏதாவது தவறாக சொல்லப்பட்டிருந்தாலோ, இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலோ தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல தருமபுரி புதிய பேருந்து நிலையம் வந்துடுங்க. நாம் போகக்கூடிய பேருந்தும் சரியாக 6 மணி 30 நிமிடங்களுக்கு வந்துருச்சுங்க. நான் ஒரு 2 நிமிடங்கள் தாமதமாக வந்திருந்தாலும் இந்த பேருந்தை பிடிச்சிருக்க முடியாதுங்க. நம்ம பேருந்தில் ஏறிட்டு எந்த பகுதிக்கு போக போகிறோம் அப்படிங்கிற தகவல்களை நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. என் கூட பயணம் செய்கிற என்னுடைய நண்பர் நமக்கு முன்னாடியே பேருந்து நிலையம் நமக்கும் அவருக்கும் இந்த 2 பேர் அமரக்கூடிய முன்னறிக்கையை போட்டு வச்சிட்டாருங்க. பேருந்தும் சரியாக 6 மணி 39 நிமிடங்களுக்கு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம தருமபுரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தளிவரலும் நம்ம பயணம் செய்ய போகிறோங்க. பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. நபர் ஒன்றுக்கு 57 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. நானும் என்னுடைய நண்பரும் பயணம் செய்கிறேங்க. அதனால் 114 ரூபாய் பயண கட்டணமாக வாங்கினாங்க. போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா பாலக்கோடு, மரண்டகள்ளி, பஞ்சப்பள்ளி, தென்கனிக்கோட்டை, தளிங்க. இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் திரும்பினா புலிக்கரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகக்கூடிய சாலைங்க. நாம் பயணம் செஞ்சது காலை நேரம் அப்படிங்கிறதுனால சூரிய வெளிச்சமே இன்னும் வரலைங்க. சாலை முழுவதும் எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பயணம் செய்யக்கூடிய பேருந்து தருமபுரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடக மாநிலம் கனகப்பூர் அவர்களும் போகக்கூடிய தமிழ்நாடு அரசு பேருந்து தாங்க. தினமும் காலை 6:30 மணிக்கு தருமபுரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து கிளம்புதுங்க. இப்போ பாலக்கோடு பேருந்து நிலையம் வந்துருச்சுங்க. இங்கே பேருந்து ஒரு 5 நிமிடங்கள் நிற்குன்னு சொல்லி சொன்னாங்க. பேருந்தும் இப்போ கிளம்பிருச்சுங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே கரும்பு அதிகம் பயிரிட்டிருக்காங்க. சாலையோட 2 புறங்களிலும் இந்த புளிய மரங்கள் தாங்க அதிகம் காட்சி அளிக்குது. நாம் போகக்கூடிய இந்த தளி பகுதிக்கு தருமபுரியிலேருந்தும் போகலாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து ராயக்கோட்டை வழியாகவும் தென்கனிக்கோட்டை போய் போகலாங்க. ஒசூர்லேருந்து சரியாக 27 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளி பகுதி அமைஞ்சிருக்குங்க. அதனால் ஒசூர் பகுதியிலிருந்தும் நிறைய பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே சாலையோட இடதுபுறத்தில் மல்லிகைப்பூ தோட்டங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. இங்கே பாருங்கள், இந்த சாலையில் இந்த பூ மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குதுன்னு. பேருந்தும் இப்போ மாரண்டகள்ளி போகிறதுக்காக இடதுபுறம் திரும்பிடுச்சிங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே கரும்பு அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேசிய நெடுஞ்சாலையை கடந்து போகிறோங்க. வலதுபுறம் போனால் ஒசூர் பெங்களூர் போகிறது, இடதுபுறம் திரும்பினா பாலக்கோடு போகிறதுங்க. நேராக போகக்கூடிய சாலை மாரண்டகள்ளி போகக்கூடிய சாலை. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே தென்னை மர தோட்டங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. தென்னை மர தோப்புகளுக்கு பக்கத்திலே வாழையும் பயிரிட்டிருக்காங்க. இப்போ ஜக்கசமுத்திரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் நம்ம வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த சாலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முழுவதுமாகவே இந்த புளியா மரங்கள் தான் சாலையோட 2 புறங்களிலும் அதிகம் காணப்படுதுங்க. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், ஒரு மலை காணப்படுது.
இந்த மலையோட பேர் எனக்கு தெரியலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். நாம் பயணம் செஞ்சது ஜூலை முதல் வாரங்க. நாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பகுதியிலலாம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. அதனால் இந்த மர செடி கொடிகள் எல்லாமே துளிர்த்து அழகாக காட்சி அளிக்குதுங்க பச்சை பசேல்னு. தருமபுரியிலேருந்து மாரண்டஹள்ளிக்கும் அதே மாதிரி தென்கனி கோட்டைக்கும் போகக்கூடிய பிரதான சாலையே இந்த சாலை தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தருமபுரியிலேருந்து நேராக ராயக்கோட்டை போய் அங்கேருந்து கிளமங்கலம் தென்கனி கோட்டை போகலாங்க. இப்போது மாரண்டஹள்ளி பேருந்து நிலையம் வந்துருச்சுங்க. மாரண்டஹள்ளி பேருந்து நிலையம் வரக்கூடிய இந்த சாலை வந்து மிகவும் குறுகிய சாலைங்க. ஒரு பேருந்து தான் போக முடியும். இப்போ பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து கிளம்பிருச்சுங்க. இங்கே பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலுமே தென்னை மர தோப்புகள் தாங்க அதிகம் காணப்படுது. உள்ளுக்குள்ளே நம்ம பயணம் செய்ய செய்ய குளிர்ந்த இதமான காற்று தாங்க வீசிகிட்ருக்கு. தருமபுரியிலேருந்து கணக்கப்புறா போகக்கூடிய இந்த சாலையில் நீங்கள் இதுவரை பயணம் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து ஒரு முறையாவது பயணம் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்தில் போனாலும் சரி, 4 சக்கர வாகனத்தில் போனாலும் சரி, அருமையான சாலைங்க. சிறிய சாலை தான், ஆனால் கவனமாக தான் போகணும். இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே கண்ணு கட்டின தூரம் வரலும் பசுமையாக தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த காடுகளை ஒட்டி பாருங்கள், பின்னாடி பக்கம் இந்த மலை தொடர்கள்லாம் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்க. சாலையோட இடதுபுறத்தில் வந்து சம்மங்கிப்பூ அதிகம் பயிரிட்டிருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதிகமான தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த பகுதியை நம்ம சொல்லலாங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே தென்னை மரங்கள் தாங்க அதிகம் காட்சி அளிக்குது. இங்கே பாருங்கள், தூரத்தில் இந்த மலை எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. இடதுபுறம் பார்த்த இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பெரிய மலை தொடராக நமக்கு முன்னாடி காட்சி அளிக்குதுங்க. போகும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் பசுமையான மலைத்தொடர்களும் பாக்கு மர தோட்டங்களும் அதிகம் காணப்படுதுங்க. நாம் ஏற்கனவே பயணம் செஞ்சுருந்த மஞ்சுமலை காணொலியை பார்த்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து தருமபுரியிலேருந்து கணக்கப்புறா போகக்கூடிய இந்த சாலையில் ஒரு காணொலி எடுத்து போட சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இந்த காணொலி நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் மரவள்ளி கிழங்குகள் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள், இந்த சில்வர் ஓக் மரங்களும் அதே மாதிரி இந்த சவுக்கு மரங்களும் அதிகம் காணப்படுதுங்க. தருமபுரியிலிருந்து தென்கனிக்கோட்டைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் பஞ்சப்பள்ளிங்க. இங்கிருந்து தென்கனிக்கோட்டைக்கு 22 கிலோமீட்டர் தூரங்க. இதுதாங்க பேருந்து நிறுத்தம். நேரம் சரியாக 8 மணி 20 நிமிடங்கள் ஆகுதுங்க. இங்கே உணவு அருந்துவதற்காக ஒரு 15 நிமிடங்கள் வந்து பேருந்தை நிறுத்தினாங்க. பஞ்சப்பள்ளி அப்படிங்கிற ஊரும் வந்து பெரிய ஊர் தாங்க. இந்த பகுதி முழுவதும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக காட்சி அளிக்குதுன்னு. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் காடுகளும் தென்னை மர தோட்டங்களும் வாழை தோட்டங்களும் நிறைய காணப்படுதுங்க. பக்கத்துலேயே வந்து குடியிருப்புகளும் அதிகம் இருக்குங்க. சாலையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இந்த மலைத்தொடர்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாலையில் போகும்போது முழுவதுமாகவே இந்த மலைத்தொடர்கள் தாங்க அதிகம் காணப்படுது.
இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே பாருங்கள் சாமந்திப்பூ தோட்டங்கள் தான் அதிகம் காணப்படுது. பக்கத்தில் வந்து வாழை தோட்டங்கள் இருக்குங்க. நமக்கு முன்னாடி தேன்கனிக்கோட்டையிலேருந்து வரக்கூடிய அரசு பேருந்துங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம மலையோட ஒரு ஓரத்தில் பயணம் செய்கிற மாதிரி இருக்குங்க. சாலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறுகிய சாலைங்க. இந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு பேருந்து போகலாம் அப்படி தான் இருக்குது. முன்னாடி எதிர்ப்புறத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கடந்து போகிறதும் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். இதுதாங்க பஞ்சப்பள்ளி அணை. இந்த இடம் ஒரு அழகான காட்சி பண்ணிங்க. அணை நிரம்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அடிக்கடி சமூக வலைத்தளங்களிலும் செய்திகளிலும் இந்த அணை வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யானைகள் தண்ணீர் குடிப்பதற்காக இந்த அணையை தான் தேடி வருங்க. அதுவும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஒற்றை யானை வந்து நம்ம அணையில் தண்ணி குடிச்சதா வந்து நம்ம செய்தியில் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள் அந்த சுழலும் ரப்பர் தடுப்புகள். ஏன்னா இது ஆபத்தான ஒரு வளைவுங்க. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஏமாந்தாலும் அணையோட நீர்த்தேக்க பகுதியில் தான் போய் நம்ம விழுவோம். அதே மாதிரி சாலையில் தொடர்ச்சியான எஸ் வடிவ வளைவுகள் தாங்க அதிகம் இருக்குது. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களும் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குங்க. அதே மாதிரி இந்த பகுதி முழுவதுமாகவே யானைகள் நடமாட்டம் மிகுந்த பகுதிங்க. பகல் நேரத்திலே ஒரு சில வாகனங்கள் தாங்க இந்த சாலையில் வந்துச்சுங்க. நம்ம முன்னாடி பாருங்கள் ஒரு 4 சக்கர வாகனம் வருது. இன்னும் இரவு நேரங்கள் அப்படின்னா ரொம்ப இருட்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வானரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. சாலையோட 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய மரங்களில் நிறைய வானரங்கள் இருக்குது. சாலையில் வரக்கூடிய ஒரு சில வளைவுகள் வந்து மிகுந்த பயத்தை ஏற்படுத்துச்சுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்கம் வரக்கூடிய வாகனங்கள் எதுவுமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வளைவாக இருந்துச்சுங்க. பஞ்சப்பள்ளி அணையை ஒட்டி போகக்கூடிய இந்த மலைச்சாலையை நம்ம கடக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் ஆச்சுங்க. சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது. இந்த பகுதியில் முழுவதுமாகவே சாலையோட இடதுபுறத்தில் மூங்கில் மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர்களும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்க. இது ஒரு மலை கிடையாதுங்க, தொடர்ச்சியாக போகக்கூடிய பல மலைகளோட தொடர்ச்சிங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் வந்து சாத்தனக்கல். முன்னாடி பாருங்கள் இந்த மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு அவுத்துட்ருக்காங்க. இந்த சாத்தனக்கல் அப்படிங்கிற ஊரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மலை மேலே இருக்கக்கூடிய கிராமங்க. நம்ம முன்னாடி அந்த அணையை ஒட்டி ஒரு மலையில் வந்தோம், திரும்ப பள்ளத்தாக்கில் கீழே இறங்கி இப்போ மலை மேலே ஏறி இருக்கோம். இந்த மலையில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த சாத்தனக்கல். திரும்ப நம்மளுடைய சாலை வந்து கீழே பள்ளத்தாக்கை நோக்கி போகுதுங்க. முன்னாடி பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாம் சுரங்க சாலை மாதிரி நமக்கு காட்சியளிக்குதுங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முட்டைக்கோஸ் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இடதுபுறம் போகக்கூடிய சாலை வந்து தட்டச்சித்திரம் அப்படிங்கிற ஊருக்கு போகக்கூடிய சாலைங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் கோவிந்தப்பள்ளி. இங்கே இருக்கக்கூடிய பலகையிலும் அதாங்க எழுதியிருக்கு. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே தக்காளி அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இந்த பகுதி எல்லாமே மலை மேலே தொடர்ச்சியாக வரக்கூடிய கிராமங்கள் தாங்க. நிறைய வீடுகள் அங்கங்கே காணப்படுது. இங்கே சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே சோளம் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் தடிக்கல். இந்த ஊரும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி மலை மேலே தாங்க இருக்குது. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் இந்த யானைகள்லாம் உள்ளே வராத மாதிரி கம்பி வெடிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளங்க. முன்னாடி பாருங்கள் ஒரு பெரிய மலை தெரியுது. தென்கனிக்கோட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, அவரை, முட்டைக்கோசு இது எல்லாமே வந்து அதிகம் விளையுதுங்க. நாம் முன்னாடி கூட அந்த முட்டைக்கோசு தோட்டங்களை காமிச்சோம்.
இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் முழுவதுமாகவே இந்த சில்வர் ஓக் மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. திரும்பவும் நம்ம போகக்கூடிய பேருந்து ஒரு குட்டி மலை மேலே ஏறுதுங்க. இங்கே பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குங்க. கோயிலுக்கு போகக்கூடிய பாதை பாருங்கள், அந்த இடதுபுறம் போகக்கூடிய மண் சாலை தாங்க. சாலை வந்து 2 வாகனங்கள் போகக்கூடிய குறுகிய சாலைங்க. ஆனால் போகும்போது மிகுந்த கவனத்தோடு தான் போகணும். சாலையை பார்க்கும்போது கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய காட்டு வழி சாலை மாதிரியே இருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள், யானைகள் கடக்கும் பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், தேக்கு மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் நிலக்கடலை அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு ஊர் வந்திருக்குங்க. இந்த ஊரோட பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். இந்த பகுதியில் முழுவதுமாகவே மாந்தோப்பு தாங்க. இங்கே பாருங்கள், சாலையோட வலதுபுறத்தில் சில்வர் ஓக் மரங்களும் மாமரங்களும் தேக்கு மரங்களும் முழுவதுமாக காணப்படுதுங்க. நம்ம போகிற நாளைக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க. அதனால் எல்லாமே ஓரளவுக்கு பசுமையாக தாங்க இருக்குது. தருமபுரி பேருந்து நிலையத்திலேருந்து தளிவரலும் 100 கிலோமீட்டருங்க. இந்த 100 கிலோமீட்டரை வந்து கடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய குறுகிய சாலையில் தாங்க பேருந்து போயிட்டுருக்கு. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் தக்காளியும் நிலக்கடலையும் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புடலங்காய் தோட்டங்களும் சாலையோட வலதுபுறத்தில் காணப்படுதுங்க. தென்கனி கோட்டை பக்கமாக வந்துட்டுங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் ஒரு கோவில் இருக்குங்க, பெருமாள் கோவில். இது தென்கனி கோட்டை அரசு மருத்துவமனைங்க. இந்த இடத்துல பாருங்கள், முன்னாடி சாலை 2ஆக பிரியுதுங்க. இடதுபுறம் போனால் அஞ்சட்டி போகக்கூடிய சாலைங்க. நம்ம வலதுபுறம் பிரிஞ்சு இப்போது தென்கனி கோட்டை பேருந்து நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தென்கனி கோட்டை பேருந்து நிலையம் வந்துட்டுங்க. நேரம் சரியாக 9 மணி 25 நிமிடங்கள் ஆகுதுங்க. ஒரு 2 நிமிடத்துக்கு அப்புறமா பேருந்து கிளம்பிருச்சுங்க. இங்கேருந்து நாம் போகக்கூடிய தளி பகுதிக்கு ஏறக்குறைய 17 கிலோமீட்டர் தூரங்க. தென்கனி கோட்டை, இதுக்கப்புறம் வரக்கூடிய தளி, இந்த பகுதிகள் எல்லாமே வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க. இந்த இடத்துலேருந்து சாலை பாருங்கள், 3ஆக பிரியுதுங்க. இடதுபுறம் போகக்கூடிய சாலை வந்து பார்த்திங்கன்னா தளி போகக்கூடியது. நேராக போகக்கூடிய சாலை வந்து ஒசூர் போகக்கூடிய சாலைங்க. வலதுபுறம் போகக்கூடிய சாலை வந்து பார்த்திங்கன்னா ராயக்கோட்டை வழியாக கிருஷ்ணகிரி போகக்கூடிய சாலைங்க. தென்கனி கோட்டையிலேருந்து தளி போகக்கூடிய இந்த சாலையில் ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணி பாருங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை வட்டத்தில் கடல் மட்டத்திலேருந்து 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான மலைப்பாங்கான பகுதி தாங்க நாம் போயிட்டுருக்கக்கூடிய தளிப்பகுதி. இங்கு நிலவக்கூடிய இந்த குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான மலைகள், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகள், இதன் காரணமாக இந்த தளிப்பகுதியை நம்ம தமிழ்நாட்டோட குட்டி இங்கிலாந்துன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சது கிடையாதுங்க. ஆங்கிலேயர்கள் காலத்துலேருந்தே இந்த குட்டி இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து பயன்பாட்டில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாலையோட 2 புறங்களிலும் இந்த பூக்கள் வந்து பூத்து குலுங்குதுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து எவ்வளோ வெப்பநிலை பதிவாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கைபேசியில் பார்த்தங்க. அது வந்து 22 டிகிரி செல்சியஸ் காமிச்சிதுங்க. முற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட அழகான பகுதிங்க இந்த தளி பகுதி.
இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் கோட்டை உளிமங்கலம் சொல்லிட்டு எங்களுடைய பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தேன்கனி கோட்டையிலேருந்து தளியூர்லும் பயணம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கருத்துரை பெட்டியில் மறக்காமல் சொல்லுங்கள். முற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட பகுதி தாங்க இந்த தளிப்பகுதி. அதனால் இந்த பகுதியில் மற்ற பகுதிகளை விட அதிகமான மழைப்பொழிவு இருக்குங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதிக மழைப்பொழிவை பெறக்கூடிய பகுதி வந்து இந்த தளிப்பகுதி தாங்க. ரோஜா, கார்னேஷன், ஜெர்ஃபெரா போன்ற மலர் சாகுபடிக்கு ஏற்ற இடங்க இந்த தளிப்பகுதி. மா, பலா, வாழை மற்றும் மற்ற பல வகைகளும் இந்த பகுதியில் அதிகமாக விளையுதுங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் பள்ளப்பள்ளிங்க. இங்கே பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாக ரோஜா தோட்டங்கள் காணப்படுதுங்க. இந்த இடத்துல பாருங்கள், குளத்தில் வந்து தாமரைப்பூ பூத்துருக்குங்க. காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோசு, பீன்ஸு, தக்காளி, அவரை, வெண்டைக்காய், கத்தரி எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு விளையுதுங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனியோட பேர் நேச்சுரல் ரெமடிஸ் பிரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்குங்க. தளிப்பகுதியோட ஒரு சில பகுதிகளில் கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீட்ரூட் போன்ற குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அதிகம் விளையுதுங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் ஹோசூர் அகர்காரன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் சாமந்திப்பூ தோட்டங்கள் அதிகம் காணப்படுதுங்க. நாம் போகக்கூடிய தளிப்பகுதி வந்து கர்நாடக எல்லைக்கு மிகவும் அருகில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழும் பேசுகிறாங்க, அதே மாதிரி கன்னடமும் அதிகம் பேசுகிறாங்க. தருமபுரியிலேருந்து ஏறக்கூடிய 95 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஒசூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலையும், கிருஷ்ணகிரியிலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தளிப்பகுதி அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்க. கோடை காலத்தில் குறைந்தபட்சம் 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வரலும் வெப்பநிலை பதிவாக இருக்குங்க. மழை காலத்தில் குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வரலும் வெப்பநிலை பதிவாக இருக்குங்க. குளிர்காலத்தில் குறைந்தபட்சம் 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதிகபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வரலும் வெப்பநிலை பதிவாகுமாங்க. நாம் போயிருந்தப்ப 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து நம்ம கைபேசியில் பதிவாயிருந்துச்சிங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த ஊரோட பேர் ஓசபுரங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரலும் இந்த பகுதியில் பயணம் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம கூட பயணம் செஞ்ச அக்கா சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிமூட்டமாகவும் பசுமையாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கு நிலவிய கால்நடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நிலவிய கால்நடை மாதிரி இருந்ததுனால அவர்கள் தான் இந்த பெயரை வச்சாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது உண்மையான எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த பகுதி வந்து அழகான பகுதிங்க. இப்போ வந்துருக்கக்கூடியது ஏரியோட காட்சி முனைங்க. இந்த இடத்துலேருந்து ஏரியோட அழகை நம்ம பார்த்து ரசிக்கலாம். இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் பேருந்து நிலையங்க. இப்போ நம்ம பேருந்துலேருந்து கீழே இறங்கிடலாம். தளி பேருந்து நிலையம் வந்துருச்சுங்க. இந்த பக்கம் நேராக போகக்கூடிய சாலை வந்து பார்த்திங்கன்னா கணக்கப்புறா போகக்கூடியதுங்க. இதுதாங்க தளி பேருந்து நிலையம். இந்த சாலை வந்து நாம் வந்த சாலை. ஏறக்குறைய தருமபுரியிலேருந்து 3.5 மணி நேரம் பேருந்து பயணத்துக்கு அப்புறமா நாம் இப்போது தளி பகுதியை அடைஞ்சிட்டோம். இந்த இடத்துலேருந்து நாம் இப்போது அந்த ஏரியை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமாங்க. போகிற பாதை அது. பார்த்திங்கன்னா என்னுடைய பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏரி இருக்குது. தளி ஏரின்னு சொல்லக்கூடிய ஏரி இந்த பின்னாடி இருக்குது. அந்த பக்கம் வந்து பேருந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையான காட்சி முனையாக இருந்திருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த பக்கம் போனாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கம் எல்லாமே புதையாக இருக்கிறதுனால நம்ம வந்து போகலை. இந்த இடத்துலேருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்த 3.5 மணி நேரம் பயணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. வரக்கூடிய பாதை முழுவதுமாகவே மரங்கள் தான் அதிகம் காட்சி அளிச்சுது. இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.